தனுசு ராசி. தனுசு நீதிமான், நேர்மைக்கு உரியவர், அறிவுக்கு உரியவர், உதவிக்கு உரியவர், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்ப தனுசுக்கு இந்த 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 மாசத்துல, இந்த ஜூலை மாசம் தனுசுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இப்ப எல்லாம் குரு பலம் பார்க்கிறார். குரு 7ஆம் பறவை பார்க்கிறார். அப்ப குரு 7ஆம் பறவை பார்க்கும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம், திருமண யோகங்கள், பொருளாதாரத்துல உயர்வு, வெளிநாடு, வெளிமாற்றம், வேலை மாற்றம், உள்நாடு, உள்மாற்றம் எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே குரு உங்க வீட்டை தான் பார்த்துட்டு இருக்காரு. குரு உங்க வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உங்க வீட்டை பார்க்கும்போது உங்க வீட்டை தானே பார்க்கறாரு, அடுத்த வீட்டை பார்க்கலையே. சுவரை வச்சாலும் சித்திரம். அவர் ஏற்கனவே குரு குரு யாரோட சேர்ந்திருக்காரு? சூரிய குருவோடு இருக்காரு. சூரியன் குரு இருந்தா ராஜயோகம். புதன் சூரியன் புதன் ஆதித்ய யோகம் மாதிரி இந்த சூரியனும் குரு இருந்தா அது ராஜயோகம், சக்கரவர்த்தி யோகம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன் குருவும் ரொம்ப அவங்க தானே ரெண்டு பேருமே. அப்ப 7ஆம் பறவை பார்க்கும்போது கடந்த காலத்துல எது எது தேக்கமா இருந்ததோ அது புறம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு, அது புறம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல ஒரு உண்மையை சொல்லிடுறோம். தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. லக்னாதிபதி எங்க இருக்கார், ராசி அதிபதி எங்க இருக்கார், என்ன பலன்கள் இருக்குது, ஆட்சி உச்ச நீச்சம் இருக்குதா, வர்க்கோத்தமம் இருக்குதா, ஷட்பலம் இருக்குதா, திக்பலம் இருக்குதா, பரிவர்த்தனை யோகம் இருக்குதா, நவாம்ச கட்டத்தை எடுத்து பாருங்க. நவாம்சத்தையும் பாருங்க, ராசி கட்டத்தையும் எடுத்துக்கங்க, நவாம்சத்தையும் எடுத்துக்கங்க. ஒரு கல்யாணம் நடக்கலன்னா நவாம்சத்தை பாருங்க. தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கல்யாணம் நடக்கல நவாம்சத்தை எடுத்துக்கங்க. அப்ப நவாம்சத்தை எடுத்துக்கிட்டா தான் நவாம்ச வம்ச விருத்தியை கொடுக்கணும். எல்லாமே நிறைய பார்க்கணும், நிறைய கொடுக்கணும், நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். கலை அழிஞ்சுட்டு போகணும். என் பேத்தியை படிக்கிறது இருங்க தாத்தா வர்றேன்னு சொல்லிட்டு போறான். எங்க அப்பா கிட்ட படிக்கும்போது நான் அடிவாங்க, எங்க தாத்தா அதை படி மிதிவாங்க. இப்ப நான் பேத்தியை மிரட்ட முடியல. காலம் மாறிக்கிட்டு போகுது. அப்ப ஜூலை மாசம் மிக அற்புதமான மாசமாக உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல 90% நல்லா இருப்பீங்க. நீங்க தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஒரு மகத்தான மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக கோதண்ட ராமன் வழிபாடு, கோதண்டராமன் வழிபாடு, ராமேஸ்வரம் வழிபாடு, கோதண்டராமன் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.